பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்து இயேசுவின் ஆண்டவருக்கும் ஆவியான தேவனுக்கும் மகிமையும் புகழும் உண்டாவதாக. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் கிறிஸ்தவ பிரசங்கிமார்களுக்கும் போதகர்களுக்கும் தங்களை என்னென்னமெல்லாமோ பேரோடு பெருமையோடு அழைத்து கொள்ளக்கூடிய எல்லா சபை ஊழியக்காரிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் ஆவியானவர் சொல்லும் ஒரு செய்தி. அப்போஸ்தலர் 4:8. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியால் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே என்று பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். அதாவது ஆவியானவரால் நிரப்பப்படுவது என்பது, எனக்கு 10 வருஷத்துக்கு முன்பு ஆவியானவர் என்னை நிரப்பினார், 25 வருஷத்துக்கு முன்னால் என்னை நிரப்பினார், என்னை 40 வருஷத்துக்கு முன்பு நிரப்பினார், என்னை 4 வருஷத்துக்கு முன்பு ஆவியானவர் தொட்டார் என்றெல்லாம் பல பேர் பல விதமான பேச்சை அப்போது இப்போது என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நல்லது. ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பியிருக்கிறாரா? இதுதான் இன்றைய செய்தி. பெந்தைக்கோஸ்து நாள் என்று பரிசுத்த ஆவியால் நிரம்பிவிட்ட பேதுரு இதோ இப்பொழுது அந்த யூத மத தலைவர்கள், பரிசேயர், சதுசேயர்கள், வேத வல்லுநர்கள், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்த ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் கொலை செய்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவர்கள். இப்பொழுது ஆவியானவரால் நிரம்பிய பேதுரு அவர்கள் மத்தியில் போய் பரிசுத்த ஆவியால் நிரம்பி, அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு நிமிஷமும் மூச்சு விடுறோம் இல்லையா, ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றோம் தானே, ஒவ்வொரு நாளும் கழுவி நம்மை சுத்திகரித்து குளிக்கிறோம் இல்லையா, இதை விட எல்லாவற்றுக்கும் விட மேலாக அனுதினமும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும். ஒவ்வொரு சாட்சியத்துக்கு முன்பும் ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும். ஒவ்வொரு பிரசங்கத்துக்கு முன்பும் ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை யாருக்கெல்லாம் சொல்ல நினைக்கிறோமோ அதற்கு முன்பு நாம் பரிசுத்த ஆவியால் நிரம்பப்பட வேண்டும். இந்த பாடத்தை தான் இங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆக பெந்தைக்கோஸ்து நாள் என்று ஆவியானவரால் நிரம்பிவிட்ட பேதுரு, போதும், இந்த கதையை வைத்துக்கொண்டே காலமெல்லாம் நான் வண்டி ஓட்டி விடுவேன் என்று இன்றைக்கு இருக்கிற பிரசங்கிமார்கள், போதகமார்கள் போல அவர் நடந்து விட்டாரா? இல்லை. அந்த மதவாதிகள் முன்பு கிறிஸ்துவை அவர் அறிவிக்க ஆரம்பிக்கும் முன்பு பேதுரு பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பினாராம். ஆகவேதான் அவருடைய வாயில் வந்த வார்த்தைக்கு முன்பு அந்த மத வெறியர்கள், அந்த மதவாதிகள் யாருமே எதிர்க்க முடியாமல் வெட்கப்பட்டு போய்விட்டார்கள். கிறிஸ்து மகிமைப்பட்டார். இந்த பாடம் இன்றைய போதகர்கள், பிரசங்கிமார்கள், சுவிசேஷகர்கள், விசுவாசிகளாகி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அவசியமான பாடம் இல்லையா? உணர்ந்து பாருங்க. நம்முடைய தாளந்தை நம்பி அல்ல, திறமை நம்பி அல்ல, நம்ம பாடுற 4 பாட்டை நம்பி அல்ல, நம்ம பேசுகிற பைபிள்லேருந்து 4-5 வசனத்தை நம்பி அல்ல, மாறாக ஆவியானவரை சார்ந்துதான் கிறிஸ்து இயேசுவுக்கு நாம் எல்லோரும் ஊழியம் செய்ய முடியும், சாட்சியாக இருக்க முடியும், இயேசுவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். ஆவியானவரால் ஒவ்வொரு முறையும் நாம் நிரப்பப்பட வேண்டியது எவ்வளோ அவசியம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, ஏதோ ஒரு காலத்தில் நடந்த அனுபவத்தை இன்றைக்கு தூசி தட்டி பேசிக்கொண்டிருக்கிறதல்ல, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் நிரப்பப்பட்டிருப்பது, பலப்பட்டிருப்பது தான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துக்கு தேவை. இந்திய கிறிஸ்தவம், ஏன் உலகம் முழுவதுள்ள கிறிஸ்தவத்தில் ஆண்டவரே ஜனங்கள்லாம் வாடி போன இலைகளை போல் இருக்கிறார்கள், பீஸ் போன பல்பு போல் இருக்கிறார்கள், இருட்டாக இருக்கிறார்கள், ஆண்டவர் கேடாக இருக்கிறார்கள், மாம்சிக பெருமையில் இருக்கிறார்கள், மாம்சிக அகங்காரத்தில் இருக்கிறார்கள், ஜாதி பெருமையில் இருக்கிறார்கள். பிரசங்கிமார்கள் எல்லாரும் பண பெருமையில் மூழ்கி இருக்கிறார்கள். ஆண்டவர் விசேஷித்த போதகர்கள் என்று சொல்கிறவர்கள் எல்லோரும், இவைகள் எல்லோரும் பரிசுத்த ஆவியால் பரிபூர்ணமாக இன்னும் ஒவ்வொரு காரியத்துக்கு நிரப்பப்படாமல் இருக்கிறார்கள். எங்களை மன்னியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துக்கும் உம்முடைய ஆவியானவர் எங்களை நிரப்ப வேண்டும். நாங்கள் மறைய வேண்டும், கிறிஸ்துவே வெளிப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.